ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அண்ட் கிட். நான் உங்கள் பிரியங்கா ப்ரெசென்ட் பண்ண வந்தாச்சு. நம்ம ப்ரோக்ராமில் சினிமா சம்மந்தப்பட்ட ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், ஷூட்டிங் ஸ்பாட், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. நம்ம கோலிவுட் அண்ட் கிட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட் தாங்க. அந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லவன்டா நீ. இதை ஆல்ரெடி எல்லாருமே பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இதுவே டைட்டிலாக ஒரு படத்துக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷுங்க. இவர் ஆல்ரெடி இந்த இயர்லேயே 2 மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி நம்மளுக்காக இவரோட டைரக்ஷனில் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லாடி பரத் நடித்ததுங்க. அண்ட் சரத்குமார் நடித்து சண்டமாருதம் படம் இந்த இயர்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. இது அவரோட 3வது மூவிங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மிர்ச்சி செந்தில், ஹீரோயின் ஸ்ருதி பாலா நடிச்சிருக்காங்க. அண்ட் காமெடியனா ரோபோ சங்கர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுகிறேன். புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல வேண்டாம் நீங்கள் திரைப்படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில். இந்த படம் ஒரு முழு நீள நகைச்சுவை படம், முழு நீள காமெடினாகவும் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இயக்குனர் வெங்கடேஷ் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள், நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. My name is Deepak Kumar Nair, இந்த படத்தோட ப்ரொடியூசர். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் காமெடி த்ரில்லர். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் எதுக்கு என்னதுன்னு கேட்டால், நான் இந்த படத்துக்கு வரும்போது என் ஃப்ரெண்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பண்ணோம். அப்போ நான் வந்தோம். ஐ லிசன் டு த ஸ்டோரி. டைரக்டர் வெங்கடேஷ் ஸ்டோரி சொன்னார். விழுந்து சிரிச்சோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கணும் அந்த படத்துக்கு. We finished the entire thing. Shoot was amazing. 4 different locations. You will enjoy it. It was an amazing humorous time, which is totally different from my normal field. And we enjoyed it. I'm sure you will enjoy it. Please do watch it. My name is Shruti Bala. This is my first Tamil movie, and I'm from Kerala, Malayali. This is my first movie and in Tamil, so I'm so excited and happy to be here. And my first movie itself, I can work with the period director A. Venkatesh sir, so I'm so happy to be that, and I'm thankful to my director, producer, and my co-actors and all. And the character name Maha. Maha is smart, bold, and helpful-minded girl. So I think it's a good character I got in this movie. This movie is full with fun and comedy. All the sentimental or serious chasing scenes, all scenes it's made with comedy. It's a different type of story. So almost go to theaters and watch this movie and support us. நான் பாடலாசிரியர் உமா சுப்பிரமணியன் பேசுகிறேன். தம்பி அர்ஜுனாங்கிற திரைப்படத்தின் வாயிலாக பாடலாசிரியராக அறிமுகமானேன். அதன் பிறகு வில்லாளன், முத்துக்கு முத்தாக, வலியுடன் ஒரு காதல் படங்கள் வெளியாகிருக்கு. ரொம்ப நல்லவன்டா நீ படத்தில் ரஜினி எனக்கு பிடிக்குங்கிற பாடல் எழுதியிருக்கேன். நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்காங்க. இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். பல்லவி பார்த்திங்கன்னா, ரஜினி எனக்கு பிடிக்கும், கமல் எனக்கு பிடிக்கும், அதை விட உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தான் பல்லவி. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாடல். இயக்குனர் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் விஜய். ரொம்ப நல்லவன்டா நீ படத்தோடைய எடிட்டர். படத்தை பற்றி சொல்லணுன்னா, டேரக்டர் வெங்கடேஷோடைய சாரோடைய ரெகுலரான படம் கிடையாது. ரெகுலரான கமர்ஷியல் படம் கிடையாதுன்னு சொல்லுவார். கமர்ஷியல் இருக்குது, பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர் இதில் ட்ரை பண்ணியிருக்காரு. சாரோடைய ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 22 ஃபிலிம்ஸாக டேரக்டர் வெங்கடேஷ் சார் விடி விஜயன் சார் தான் எடிட்டர். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. 23rd ஃபிலிமாக எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட எடிட்டிங் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் கில்லி, உங்களுக்கு ஒரு தூள், இந்த மாதிரி ஒரு சாரோட படங்களே இந்த மாதிரி படங்கள் மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் சோனா பேசுகிறேன். ரொம்ப நல்லவன்டா நீ ப்ராஜெக்டோடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். இது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு யூஷுவல் சைலண்ட் நெகட்டிவ் ரோல் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் கொஞ்சம் ஊய் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் இந்த கேரக்டர் நல்லா ஒர்க் ஆகும்னு பார்க்குறேன்.
அட் த சேம் டைம் இது ஒரு வெங்கடேஷ் சார் உடைய படம் தான் நானும் சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிறீங்க. ஆனால் அது படம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரே எடுத்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஒரு படம். ஐ விஷ் சர்வஜித் ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் நல்ல பெரிய ஸ்ட்ராங் கேரக்டர் பண்ணியிருக்க நம்ம ப்ரொடியூசர். ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட் பேசிக்லி, மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அதனால் ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஒரு சனிக்கிழமை தொடங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடியக்கூடிய, அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் சனிக்கிழமை முடியக்கூடிய ஒரு வார கதை தான் ரொம்ப நல்லவண்டானி. இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு கதைன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கே இந்த கதை ரொம்ப பிடிக்க போய் தான் நார்மலான ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் இதில் காமெடி த்ரில்லும் மிக்ஸ் ஆகி வரும். பார்க்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹியூமர் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் இருக்கும். ஓவரால் சொல்லப்போனால் இந்த படம் ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் சந்திக்கிறான். அவன் ஒரு வாரத்தில் அவன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது, என்னெல்லாம் கஷ்டப்படுறான் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹியூமராகவும் ஒரு த்ரில்லாகவும் சொல்லிக்கப்பட்ட ஒரு படம் இது. நிறைய நட்சத்திர பட்டாளம் இருக்கிறாங்க. மிர்ச்சி செந்தில் ஹீரோ நடிக்கிறாரு. கூடவே சுருதி பாலான்னு கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணு ஹீரோயினாக நடிக்குது. அதுக்கப்புறம் இமான் அண்ணாச்சி, ரேகா, சோனா, கனல் கண்ணன், வினிராட மூர்த்தி, கூடவே நான் ஒரு கேரக்டரில் பண்ணுறேன். இந்த படம் நிச்சயம் என்னால் ஒரு இயக்குனராக உங்களுக்கு ஒரு கேரண்டியான விஷயம் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்ட ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். வணக்கம் புதியுகம் நேயர்களே, நான் செந்தில் பேசுகிறேன். ரொம்ப நல்லா வண்டானி நான் நடித்து மார்ச் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம். வெங்கடேஷ் சாருடைய இயக்கத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். அவருடைய 25வது படம். அவருடைய ஒரு ஒரு பாணி நமக்கு தெரியும். பரபரப்பாக இருக்கும் படம், பயங்கர மாஸாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே பொறி தெரிக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த எல்லா அம்சங்களும் கொண்ட ஒரு வித்தியாசமான காமெடி படத்தை எடுத்திருக்காரு இந்த வாட்டி. இதில் பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸில் நம்ம பார்த்த மனிதர்களுடைய ஒரு மாசான விஷயங்களை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு படம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் யார் படத்தோட ஆடியோ லான்ச்சுங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஆகாஷ். இந்த படத்தில் இவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட்டில் பிரெயினில் அடிபட்டுருங்க. அது நார்மலாக நடந்ததா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். சரி, இந்த படத்தோட சூப்பரான ஆடியோ லான்ச்சை வாங்க பார்க்கலாம். பாலாஜி மூவி மேக்கர்ஸ் மற்றும் ராகம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் நான் யார் திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஜெயாகாஷ் சார் இந்த படத்தோட ஹீரோ. ஸ்டோரி எல்லாம் வருது. ஸோ டைரக்டர் மிஸ்டர் ராதா சார். ஸோ இவங்க இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஜெயாகாஷ் சார் கூட நான் ஒர்க் பண்ணுற 6th மூவி. இந்த படத்தில் சாங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 3 சாங் கபிலன் சார் எழுதியிருக்காரு. ஒரு சாங் ராக்கிங் ஜாக்கின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இதில் கானா சாங் ஒன்று இருக்குது. கானா பிரபா பாடியிருக்காரு. அந்த சாங் கண்டிப்பாக நல்லா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் கண்டிப்பாக நல்லா கிளிக் ஆகும்னு நம்புகிறேன் நான். இது இல்லாமல் ஒரு மெலடி சாங் இருக்குது. அது இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரிலீஸ்க்கு. இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் டைரக்டர் ராதா சார் மற்றும் ஜெயாகாஷ் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்ல லெவலுக்கு வரும்னு நம்புகிறேன் நான். இந்த படத்துடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இது பிராவோ மியூசிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் தட்சிணாமூர்த்தி சார் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அங்கே எனக்கு மீட் ஆனாங்க இந்த ராகம் ப்ரொடக்ஷன்ஸ் டீம். அவங்க ஏற்கனவே சிவசேனர் படம் பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம், மிகப்பெரிய பொருட்சூழல் பண்ண படம். ஆனால் அவங்களுக்கு இங்கே ரிலீஸ் பண்ண முடியலை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இங்கே கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடைக்கல. ஸோ அதனால் ஆகாஷ் சார் எங்களுக்கு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணணும், எங்களுக்கு நீங்கள் படம் பண்ணி கொடுத்தனால ஆசைப்பட்டாங்க. ஸோ பண்ணலாம் அண்ணன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண தோணிச்சு. ஸோ டெஃபினட்டாக பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் நான் தெலுங்கில் 3 படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் உடனே டேட் கொடுக்க முடியலை. அதுக்கப்புறம் நவம்பரில் எனக்கு ஒரு 20 days ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரம் பண்ணலான்னு கேட்டேன். ஓகேன்னாங்க. ஸோ அப்போ அங்கே போய் எந்த கதை பண்ணலான்னு பேசும்போது நான் ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்டு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் கதை திரைக்கதை பண்ணேன். வசனம் டைரக்ஷன் என் ராதா பண்ணார். அவர் ஏற்கனவே சிவசேனை என்ற படத்தை பண்ணியிருந்தார். ஸோ இந்த டீம் ஒரு நியூ டீம்,
ஒரு ஃபயர் இருக்க டீம், எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு டீம், அந்த ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீமை சேர்த்துக்கிட்டு நான் பண்ண இந்த படம் நான் யார். படத்தை பார்த்த எல்லாருமே ஒரு அந்நியம் படத்தில் விக்ரம் சார் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ரோல் மாடலில் விக்ரம் சார் தான். ஸோ அவர் பண்ண அவரோட ரேஞ்சில் பண்ணனா கூட அட்லீஸ்ட் ஒரு அட்டம் பண்ணியிருக்கான்ற கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும். டெஃபினட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அமையும். இந்த படத்தோட லைன் பார்த்திங்கன்னா அதான் ஒரு அப்பாவி ஐடி இன்ஜினியர் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவனோட பிஹேவியரே மாறுது, டோட்டலாக வயலண்ட் ஆகிடுறான், என்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியலை, அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு நேரத்தில். இது ஏன்றதான் படத்தோட கதை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஆள்மாற்ற கதையோ இல்லைனா ஒரு பேக் கதையோ இல்லைனா ஒரு மெமரி லாஸ் கதையோ இல்லை. இது ஒரு புது விஷயம் இதில் டச் பண்ணியிருக்கோம். பட் சயின்டிஃபிக்காக ப்ரூவான விஷயம். இந்த படத்தை பார்த்தா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல அட்டம் பண்ணிக்க சொல்லி பாராட்டுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த படத்தை நீங்கள்லாம் பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சா எனக்கு இந்த டீம் எல்லாருக்குமே ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். என் பேர் இந்து. நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெய் பாலாஜி மூவி மேக்கர்ஸ் அண்ட் ராகம் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பைன் டுகெதர் பண்ணியிருக்காங்க. நான் யார் பேரை கேட்டாலே ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், ஒரு வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ஆகாஷ் ஹஸ் பிளேட் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கேரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில். இப்படி ரோல் பண்ணதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் யூகேலே எடுத்த படம். ஸோ இட்ஸ் பீன் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் இதில் ஒரு குஜராத்தி லேடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். த ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மீ. அண்ட் ஒரு சாங் அதுலேயும் நான் இருக்கேன். அண்ட் யூகே முரளி சார் இதில் 5 பாட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் கானா பிரபாகர் ஒரு சாங் அவரே எழுதி அவரே பாடியிருக்காரு. வணக்கம் புதுயுகம் நேயர்களே, எனது பெயர் ராதா. நான் திரைப்படத்தின் டைரக்டர், லண்டனிலிருந்து வந்திருக்கிறேன். இது என்னுடைய 2வது திரைப்படம். என்னுடைய முதல் திரைப்படம் சிவசேனை லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக்கினோம். இந்த திரைப்படத்தின் கரு ஒரு வித்தியாசம். அதாவது ஒரு தெலுங்கு பையன் ஐடி இன்ஜினியர் லண்டனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி அவருடைய குணாதிசயம் மாறுது. அதாவது ஒரு தெலுங்கு பையன் தமிழ் பேசுகிறாரு, திடீரென்று சைலண்டான பையன் அதிரடியாக ஒரு வயலண்டாக இறங்குறாரு. அப்போ இதெல்லாம் அவருக்குள்ள ஒரு சேஞ்ச் வேறு. எல்லோரும் வழக்கம் போல் இது பேய் பிசாசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை ஒரு சயின்டிஃபிக் எஃபெக்டாக இந்த படத்தில் நாங்கள் காட்டியிருக்கோம். என் பேர் சுஜித். நான் லண்டனில் இருக்கிறேன். லண்டனில் நான் சிவசேனை படம் அந்த படத்தில் ஹீரோ நடித்தேன். அந்த படத்தை ஜெயாகாஷ் சார் லண்டனுக்கு வந்திருந்தார். அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நாம் எல்லோரும் ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி நான் யார் என்ற படத்தை பண்ணினோம். அந்த படம் சூப்பராக நல்லா வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. அந்த படத்தின் ஸ்டோரி ஆகாஷ் சார் அண்டு டைரக்ஷன் ராதா சார். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் சார் அண்டு டைரக்டர் ராதா சாருக்கும். எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டரோட நடித்தேன். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி கோலிவுட் ஆன்கெட்டில் சூப்பரான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க இல்லையா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் அடுத்த கோலிவுட் ஆன்கெட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரியங்கா.